இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார் அப்படின்னாலே அது ஒரு பெரிய உண்மைங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது நடப்பதற்கு சாத்தியம் இருக்கு. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார் அப்படின்னா அது அப்படியே செய்வார். இந்த பூமியிலேயே நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் யோசுவாவை எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாகவும் அவனுக்கு பயங்கர புகழ்ச்சி, கீர்த்தி. அதே நேரத்தில் அவனை சுற்றி இருந்த சகல தேசத்தார் கண்களுக்கு முன்பாகவும் அவனை குறித்ததான கீர்த்தி ஆண்டவர் பரம்ப செய்திருந்தார். சாலமோனுடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் அறியப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் அறியப்பட்டது. அவனுடைய ஞானத்தை குறித்து வியப்படையாதவர்கள் ஒருவரும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான புகழ்ச்சி, கீர்த்தி அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் எல்லா ஜனங்களுக்குள்ளும் அறியப்பட்டது. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் எவ்வளவு உண்மை பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் ஒரு மனுஷனை கீர்த்தி அடைய செய்வார், புகழ்ச்சியில் சிறந்திருக்க செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கிடைச்சிட்டுனா கண்டிப்பா அவங்கள ஏதாவது ஒரு ஃபீல்டில், ஏதாவது ஒரு ஏரியாவில், அவங்களுடைய லைஃப் டைமில் ஆண்டவர் மாற்றிடுவார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் புகழ்பெற்ற ஒரு ஆளாக மாறப்போறீங்க. ஏதோ ஒரு தனித்தன்மை. யோசுவாவை பாருங்க, ஆண்டவர் சாதாரண ஒரு வேலைக்காரனுங்கிற நிலையிலிருந்து ஒரு தலைமைத்துவத்திற்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை, சாதிக்க வைத்தார். செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடித்தார். வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதல் இஸ்ரவேலர்களுக்கு சாத்தியமாக கர்த்தர் அவனை தான் பயன்படுத்தினார். அவன் மூலமாக எல்லாம் கர்த்தர் செய்கிறாருங்கிறத எல்லாரையும் பார்க்க வைத்தார். ஞானம் இவனுக்கு இருப்பது போல ஒருவனுக்கும் இல்லை என்று சொல்லப்படத்தக்கதாக, கேள்விப்பட்டதை காட்டிலும் வந்து பார்த்தா அதுல பாதி கூட கேள்விப்படலையே என்று சொல்லப்படத்தக்க விதத்தில் கீர்த்தி, புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்க்கை ஜனங்களுக்குள் புகழ்ச்சியை கொண்டு வந்தது. இப்படி ஒரு நாளும் நாங்கள் பார்த்ததே இல்லையே, இப்படி ஒருவரை நாங்கள் சந்தித்ததே இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் அது காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதை போலதான் ஆண்டவர் இன்னைக்கும் உங்களுக்கு வாக்கு தருகிறார். நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், பட்டணத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஏதோ ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒரு காரியத்தை செய்யும் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனிதனாக நீங்கள் இருக்கலாம். எந்த காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் இன்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் கர்த்தர் உங்களை சிறந்திருக்க செய்வார். பிதாவே, இந்த வார்த்தையின்படி எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.